அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நல்ல நாமத்தில் இந்த 2ஆம் நாள் ஆவிக்குரிய நற்செய்தி கூட்டத்திலே வருகை தந்திருக்கிற உங்களை யாவரையும் நான் கரங்கூப்பி உங்களை வணங்குகின்றேன், உங்களை நான் வாழ்த்துகின்றேன், உங்களை நான் வந்தனித்துக் கொள்ளுகின்றேன். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. என்னை அன்போடு ஏற்றுக்கொண்டதான உங்களுடைய படைச்சல உத்தியோகர்களுக்காக கர்த்தரை நான் துதிக்கின்றேன், ஸ்தோத்தரிக்கின்றேன். கர்த்தர் அன்பு பிள்ளைகளை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 2ஆம் நாள் நற்செய்தி கூட்டத்திற்காக எத்தனை பேர் ஜெபம் செய்தீர்கள்? ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஜெபிக்காத உங்களுக்கு வாழ்த்துக்கள், ஜெபித்த உங்களுக்கு நன்றிகள். ஆமேன். அல்லேலூயா. நம்ம டெய்லி அப்ளிகேஷன் கொடுக்க தான் வேலை, ரிஜெக்ட் பண்ணி தரது இவங்க வேலை. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஜெபம் செய்யுங்க. நீங்கள் எவ்வளவு அதிகமாய் ஜபிக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாய் சபை வளரும். ஆமென். அல்லேலூயா. ஒரு சபை வளரணுன்னா சபையார் ஜபிக்கணும். ஜபிக்க தான் அவருடைய வளர்ச்சியை காண முடியும். கத்தரி செடியை நட்டு விட்டுட்டு தண்ணியும் உரமும் போடாமல் இருந்து அது காய்க்கு தருமா? தரவே தராது. செடி கொஞ்ச நாளிலே பட்டு போய்விடும். அது இருந்த இடமும் அறியாமல் போய்விடும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினாலே கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நம்முடைய சபைகள் வளரணும்னா ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக ஜபிக்கிற வீரர்களாக நம்ம இருக்க வேண்டும். ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவர் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நேற்று நல்ல நித்திரை இளைப்பாறுதலை கர்த்தர் உங்களை தந்திருப்பார் என்று நான் நம்புகின்றேன். ஆமேன். இந்த நாளில் நீங்கள் நல்ல ஃப்ரெஷ்ஷாக வந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். ஒரு எதிர்பார்ப்போடு கூட எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு உங்களோடு பேசும்படியாய் கர்த்தர் எனக்கு கொடுத்ததான ஒரு தலையங்கம் தேடி வந்து நன்மை செய்தல். அல்லேலூயா, அல்லேலூயா. நேற்றைக்கு எதை பற்றி பேசினேன்? சுருக்கமான ஜபம், அப்படிதானே? ஏ ஸ்மால் ப்ரேயர், ஒரு சிறிய ஜபம் பெரிய ஆசீர்வாதம். இன்றைக்கு தேடி வந்து நன்மை செய்தல் என்கிறதான தலைப்பிலே சில காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் நான் விரும்புகின்றேன். ஆண்டவருடைய ஆவியானவர் எவைகளை சொல்ல எனக்கு அனுமதிக்கிறாரோ அவைகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக ஜபிக்கும்படியாய் நான் விரும்புகின்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நீங்கள் ஜபத்தோடு இருக்கும்படி உங்களை இயேசுவின் நாமத்திலே அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதற்காக கண்களை மூடிட்டு நல்ல குரட்டை விட்டுறாங்க. ஐயா, நீங்கள் தானே ஐயா ஜெபம் பண்ண சொன்னீங்க, ஆகையினாலே நாங்கள் நன்றாக ஜபிக்கிறோம் என்று இருந்து விடாதீர்கள். அல்லேலூயா. எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். நேற்றைக்கு சொன்னேன், நான் வரும் பொழுது ஆலயம் நிரம்பி வெளியே சேர் போட்டு பெஞ்சி போட்டு இருப்பார்கள் என்பதாக சொன்னேன். இன்னைக்கு நம்முடைய அருமையான சகோதரர் திரு இம்மானுவேல் அந்த வார்த்தையை கனப்படுத்தும்படியாய் வெளியே சேர் போட்டு உட்கார்ந்து விட்டார். ஆமென். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ பிரதர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற காரியம், நான் தேடி வந்து நன்மை செய்வேன். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்பதாக. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு சொல்லுகிற ஒரு காரியம், நான் தேடி வந்து நன்மை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களை, வாசிக்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 11வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நானே என் ஆடுகளை விசாரித்து அவர்களை தேடி பார்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்தும். சங்கீதங்களின் புத்தகம் 23ஆம் சங்கீதத்திலே வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இன்னும் நாம் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது 100ஆம் சங்கீதத்திலே 3வது வசனம் சொல்லுகிறது, நாம் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாய் இருக்கிறோம் என்பதாக. அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே,
நாம் ஆண்டவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாக காணப்படுகின்றோம். அவர் நம்மை மேய்க்கின்ற ஒரு நல்ல மேய்ப்பனாக காணப்படுகின்றார். மார்க்கெழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது ஒரு வாசிக்கலாம். மார்க்கெழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 34வது வசனம். இயேசு கரையில் அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு என்ன செய்தார்? உபதேசிக்க தொடங்கினார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து போகிற இடமெல்லாம் திரளான ஜனங்கள் அவருக்கு பின்னாலே போய்கொண்டே இருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதிசயங்களை காண வேண்டும், பலவீனங்கள் மாற வேண்டும், நன்மைகள் உண்டாக வேண்டும் என்று திரளான ஜனங்கள் இயேசு எந்த இடங்களுக்கு போகிறாரோ அவருக்கு பின்னாலே போனார்கள். ஆனால் இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களேயானால், இயேசு அக்கறைக்கு போகிற பிரயாணத்தை ஆரம்பித்த பொழுது இயேசுவுக்கு பின்னாலே திரளான ஜனங்கள் போக ஆரம்பித்தார்கள். அவர் அக்கறைக்கு படவிலே ஏறி சென்று அந்த கரையை கடந்த பொழுது இக்கரையில் இருந்ததான ஜனங்கள் அவருக்கு முன்பதாகவே அந்த இடத்திற்கு போய்விட்டார்கள். அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கரையிலே அநேக ஜனங்களை பார்த்த பொழுது, இவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளை போல இருக்கிறார்களே, நான் இவர்களுக்கு எதை நற்காரியங்களை சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார் என்று வேதத்திலே நாம் பார்க்கின்றோம். எனக்கு அன்பானுள்ளே, யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 11 முதல் 16 முடிவுள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது இயேசு சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன் என்பதாக. அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி கொண்டு ஆண்டவர் சொல்லும் பொழுது, இதோ நானே என் ஆடுகளை விசாரித்து அவர்களை தேடி பார்ப்பேன் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் நேசித்ததான ஒரு உன்னதமான ஜனம் இஸ்ரவேல் கூட்டம் என்பதனை நாம் அறிவோம். ஆண்டவருடைய திட்டம் இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்திலே போய் சுகபோகமாய் வாழ வேண்டும், அந்த நாட்கள் வரையிலும் என்னை அவர்கள் பின்பற்ற வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். ஆண்டவராய் தேவன் மோசேயை கொண்டு ஜனங்களை நடத்தினார். பார்வோன் தடை பண்ணின காலத்திலே பாதைகள் மூலமாய் சோதித்து ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு ரட்சித்து கானானை நோக்கி செல்லும்படியாய் ஆண்டவர் வழி நடத்தினார். 430 ஆண்டு காலம் அடிமையான வாழ்க்கையும் அவர்கள் சேர வேண்டிய இடத்தையும் போய் சேர முடியாத ஒரு சூழ்நிலை வந்தது. எனக்கன்பான நாட்களிலே இந்த ஜனங்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளை போல இருந்ததை கர்த்தர் அறிந்தபடினாலே தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகிறார், நானே என் ஆடுகளை விசாரித்து அவர்களை தேடி பார்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, ஒரு மேய்ப்பனானவன் மந்தை விட்டு காணாமல் போன ஒரே ஒரு ஆட்டிற்காக அதை தேடி போவான் என்கிறதான ஒரு உவமையை நாம் காண முடியும். எனக்கு பிரியமானவர்களே, 100 வெள்ளிக்காசுகளிலே 99 வெள்ளிக்காசு இருக்க ஒரு வெள்ளிக்காசு தொலைந்து போனால் அந்த எஜமான், அந்த வீட்டுக்காரர் அந்த தொலைந்து போனதான அந்த வெள்ளிக்காசை தேடுவான் என்று ஒரு உவமையை நாம் பார்க்க முடியும். ஆக ஆண்டவருடைய எண்ணங்களும் திட்டங்களும் தேடி சென்று நன்மை செய்ய வேண்டும். அல்லேலூயா. எனக்கன்பானுள்ள இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே வந்திருக்கிறதான நீங்கள் ஒருவேளை ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கலாம். ஆண்டவர் எனக்கு ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று நீங்கள் விருப்பத்தோடு வந்திருக்கலாம். ஒரு ஜெபத்தோடு கூட நீங்கள் வந்திருக்கலாம். வரும்பொழுது நீங்கள் பாரத்தோடு கண்ணீரோடு வந்திருக்கலாம், கவலையோடு வந்திருக்கலாம், பிரச்சனைகள் மத்தியிலே வந்திருக்கலாம். ஆண்டவராய் இயேசு இந்த கூட்டம் முடிந்து நீங்கள் வீட்டிற்கு செல்லும் பொழுது அவர் உங்கள் முன்பதாகவே கடந்து சென்று உங்கள் வீட்டிலே அவர் வாசம் பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா.
காரணம் என்னவென்று சொன்னால், அவர் எப்போது நமக்கு முன்பதாகவே கடந்து போகிறவர். ஆமென். அவர் நமக்கு முன்பதாகவே கடந்து போகிறவர் ஆனபடியினால் நாம வீட்டிற்கு போவதற்கு முன்பதாகவே இயேசு நம்முடைய வீட்டிலே பிரவேசிப்பார். அவர் நம்மை வரவேற்பார். அவர் நம்மோடு கூட வாசம் பண்ணுவார். நம்மோடு கூட போஜனம் பண்ணுவார். எனக்கு அன்பானவர்களே, ஆகவேதான் ஆண்டவராய் தேவன் நல்ல மேய்ப்பனாய் இருந்து நமக்கு நன்மை செய்யும்படியாய் இன்றைக்கும் நம் அருகாமையிலே பரிசுத்த ஆவியானவராய் அவர் பிரசன்னமாய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்தலாம். ஆண்டவர் சொல்கிறார், நான் தேடி வந்து நன்மை செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்திலே சில மனிதர்களை பார்க்க முடியும், தேடி போய் தீமை செய்வார்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சும்மா இருக்கிற ஆளை வா வா சண்டை போடுவோம், சண்டை போடுவோன்னு கூப்பிட்டு சண்டை போட்டு தீமை செய்கிற ஆட்கள் தேசத்திலே பெருகி கொண்டே இருக்கின்றார்கள். எங்கு பார்த்தாலும், ஒரு சமுதாயமாய் இருந்தாலும் சரி, ஒரு திருச்சபையாய் இருந்தாலும் சரி, ஒரு பட்டணமாய் இருந்தாலும் சரி, ஒரு தேசமானாலும் சரி, நன்மை செய்கிறதற்கு மாறாக தீமை செய்கிறவர்கள் நாளுக்கு நாள் பெருகி கொண்டே வருகின்றார்கள். அதில் ஆண்டவர் ஒரு நாளும் சந்தோஷப்படுவது இல்லை. எனக்கு அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, உனக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று வேதம் சொல்லுகிறது. நன்மைக்கு பதிலாக தீமை செய்வோமே ஆனால் நம்முடைய வாசற்படியிலே அது சாபமாய் படுத்திருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினாலே நாம் எப்போதும் நன்மை செய்கிற குணமுடையவர்களாய், நன்மை செய்கிற திராணி உடையவர்களாய் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்முடைய பேச்சிலும் வார்த்தையிலும் நடக்கையிலும் சகல காரியங்களிலும் மற்றவர்களுக்கு நாம் எப்போது நன்மை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒருவேளை ஒரு மனிதன் நமக்கு தீமையை செய்து கொண்டிருப்பானே ஆனால், தீமை செய்வதுதான் அவனுடைய வாழ்க்கையே இருக்குமே ஆனால், பரத்திலிருந்து பார்க்கிற தேவன் ஒரு நாள் சடிதியில் அவனை சந்திப்பார் என்பதற்கு சந்தேகமில்லை. வேதம் சொல்கிறது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சடிதியில் சகாயம் என்று என்ன செய்வானா? அது நான் சொல்ல விரும்பவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொன்னா நீங்க நினைப்பிய டிசி நம்மளை சாபம் போட்டுட்டாருன்னு. ஆமென். எனக்கன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, எந்த மனிதனாலும் சரி, பிரசங்கிக்கிற நானாக இருந்தாலும் சரி, கர்த்தர் என்னை ஒரு காரியத்திலே அடிக்கடி என்னை கண்டித்து உணர்த்தி அதை உணர்ந்து நான் மாறி மனம் திரும்பி வாழாமல் இருப்பேனே ஆனால், சகாயம் என்று யாருடைய உதவியும் இல்லாமல் தனியாய் பாடுகளை அனுபவிக்கிற ஒரு நாள் உண்டாகும் என்பதற்கு சந்தேகமில்லை. ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மை பார்த்து, நன்மை செய், நான் தேடி வந்து உனக்கு நன்மை செய்வேன். கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்தும். 2 சம்பவங்களை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க நான் விரும்புகின்றேன். வேதாமத்திலே யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது 1 முதல் 15 முடிவுள்ள வசனங்களை வாசிப்போமேயானால், அங்கு 38 வருஷ காலமாய் பலவீனப்பட்டு இருந்ததான ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்க முடியும். வாசிக்கலாம். 1வது வசனம். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். அல்லேலூயா. யூதருடைய என்னது வந்தது? நமக்கு நாளைக்கு சபை நாள், அப்படித்தானே? அது ஒரு பண்டிகை நாள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் உங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லி இருக்கீங்க, எங்க ஊர்ல நாளைக்கு சபை நாள், நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி யாராவது உங்க சொந்தக்காரங்களை சொல்லி இருக்கீங்களா? நம்ம சொல்ல மாட்டான். நம்ம தனியா பொங்குவோம், தனியா திம்போம், தனியா. ஆக நாம பண்டிகை நாள் நாளைய தினம். அல்லேலூயா. நான் ஒரு வள்ளியூர் ஹாஸ்டல் விடுதியிலே கண்காணிப்பாளராக இருந்தபோது என்னுடைய கையில் 48 பிள்ளைகளை இரட்சணிய சேனை தந்தது, அவர்களை படிக்க வைக்கும்படியாய். எனக்கு 3 பிள்ளைகள். ஆக 51 பிள்ளைகளை கவனிக்கின்றதான கண்காணிப்பாளராய் கர்த்தர் என்னை வைத்திருந்தார். அல்லேலூயா. அங்கு மத்திய சபையிலே இந்த பண்டிகை நாள், சபை நாள் கொண்டாடினார்கள். நானும் என்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் அந்த ஆராதனைக்கு போனோம்.
ஆராதனை முடிந்தது. ஹாஸ்டல் பிள்ளைகள் என்ன நினைச்சிருப்பாங்க, எப்ப இவனை கூட்டத்தை முடிப்பான சோத்த தருவான் அப்படின்னு. அப்படிதானே? ஆனா சின்ன சின்ன பிள்ளைகள். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அதுல இப்போ ஒருவர் ஊழியக்காரனாய் வந்திருக்கிறார். மகேஷ் என்பது அவருடைய பெயர். அவர்கிட்ட நீங்க இப்ப கேட்டாலும் உங்க அப்பா யாருன்னு கேட்டா மேஜர் செல்வன்னு சொல்லுவார். உங்க அம்மா யாருன்னு கேட்டா சுந்தரபாய்னு சொல்லுவார். அல்லேலூயா, ஆண்டவர் ஸ்தோத்திரம். உங்க பெரியப்பா யாருன்னு கேட்டா கர்னல் ஆல்பர்ட்னு சொல்லுவார். அல்லேலூயா, ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஒரு சின்ன பையனாய் குழந்தையாய் ஹாஸ்டல்ல 1ஆம் கிளாஸ்ல கொண்டு விட்டார்கள். ராத்திரி பார்த்தான்னா காலையில் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்த்தா காலையில் பார்த்தால் மழை பெஞ்சு தொப்பையா இருந்தது போல இருக்கும். என்னுடைய பிள்ளைகள் தான் அவனுடைய துணியெல்லாம் துவைச்சு அவனுக்கு துணியை காய போட்டு அயன் பண்ணி அவனை சில நேரத்தில் பெண்களை அழகு பார்ப்பது போல அழகு பார்த்து அவனை நாங்கள் எங்கள் வீட்டிலே போட்டு வளர்த்து கொண்டு வந்தோம். தாயும் தகப்பனும் இல்லாத பிள்ளை. ஆகையினால எங்கள் வீட்டில் எங்களுடைய பிள்ளையை போல நாங்கள் அவனை வளர்த்து ஆளாய் கொண்டு வந்தோம். எப்படா சாப்பாடு கிடைக்கும் என்று தான் எதிர்பார்த்து இருப்பார்கள். அல்லேலூயா. கூட்டம் முடிந்தது. நான் பார்த்தேன், எங்க பிள்ளைகளை தான் முதல்ல சாப்பிட வைப்பாங்கன்னு பார்த்தா சபையார் போய் உட்கார்ந்து விழுங்க ஆரம்பித்தார்கள். எனக்கு வேதனைன்னா சொல்ல முடியும். இதுல வேற முந்தின நாளே சொன்ன, ஐயா நாளை மத்தியானம் ஹாஸ்டல்ல பிள்ளைகளுக்கு சொத்த பொங்கிறாதீங்க. என் பிள்ளைகள் எல்லாம் 48 பிள்ளைகள் அப்படியே கண் விழித்து வேதனையோட நிற்காங்க. அவங்கள விட வேதனை எனக்கு வந்தது. ஆனா அதுல நம்ம ஆளுக்கு முந்தி வாயை விட்டுறக்கூடாது இல்லையா? அதனால அமைதியா இருந்தேன். நான் சின்ன பிள்ளைகள்கிட்ட இந்த வருஷம் நம்ம என்ன செய்வோம், உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு பொறுமையாய் நம்ம போகலான்னு சொல்லி சாப்பிட்டு பொறுமையாய் வந்தோம். அடுத்த வருஷம் சபை நாள்னாங்க. ரொம்ப சந்தோஷம், உங்க சபை நாளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. ஆனால் நானும் என்னுடைய பிள்ளைகளும் இந்த சபை நாள்ல என்ன செய்ய மாட்டோம், கலந்துக்கிட மாட்டோம். எங்க ஹாஸ்டல்ல அன்றைக்கு ஒரு விசேஷித்த கூட்டம் நடத்தப்படும். ஆமென், அல்லேலூயா. என்னுடைய மனைவி ஒரு சுமார் 30-40 கோழி வளர்த்தாங்க. அன்னைக்கு காலையில ஹாஸ்டல் பிள்ளைகளை சொன்னேன், 10 கோழியை பிடிங்க, அட்டிங்க, இன்னைக்கு நாட்டுக்கோழி இறைச்சியோட உங்களுக்கு நல்ல சாப்பாடு. அல்லேலூயா, அல்லேலூயா. கூட்டத்துக்கு போனோம், அப்படியே திரும்பி வந்தோம், ஹாஸ்டல்ல சாப்பிட்டோம். அதன் பின்னாலே 3வது வருஷம் உங்களுக்கு புத்தி தெளிந்தது. அல்லேலூயா. பேதுருவுக்கு புத்தி தெளிந்தது போல 3வது வருஷம் உங்களுக்கு புத்தி தெளிந்து கூட்டம் முடிந்ததும் ஹாஸ்டல் மாணவர்களுக்கு முதல் பந்தி, அதன் பின்னாலே உறவினர்களுக்கு பின்னாலே உள்ள பந்தி. ஆமென். நிறைய பேர் அப்படிதான். விருந்தாளி அங்க இருக்கட்டும், வெளியூர்ல இருந்து வந்திருக்கிற ஆட்கள் இருக்கட்டும், நாம முதல்ல சாப்பிட்டுட்டு போயிடணும். எனக்கு அன்பானவர்களே, இங்கு யூதருடைய பண்டிகை நாள் ஒன்று வந்தது. அல்லேலூயா. அப்போ எருசலேமிலே எல்லாரும் கூடுவார்கள். சுற்று வட்டாரத்திலே உள்ளதான பெத்தானியா, பெத்வகே போன்றதான பட்டணங்களில் இருந்தும் எருசலேமிலே திரளான மக்கள் வந்து பண்டிகையை அனுசரிப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, அங்கே ஒரு மனிதன் எருசலேமினுடைய ஆட்டு வாசலிலே அவன் படுத்திருக்கின்றான். மண்டபத்திலே 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளில் ஒன்றில் பெதஸ்தா என்கிற குளத்தின் கரையிலே ஆட்டு வாசலின் அருகாமையிலே 5 மண்டபங்களில் ஒன்றில் ஒரு மனிதன் படுத்திருக்கின்றான். அவனுக்கு பராமரிப்பார் ஒருவருமே இல்லை, அவனை தேடி பார்ப்பார் ஒருவரும் இல்லை. ஆனால் பண்டிகைக்கு ஏராளமான மனிதர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆட்டு வாசல் என்று சொன்னால் தேவாலயத்திற்கு ஆடுகளையும் பிற பலி மிருகங்களையும் கொண்டு செல்லும் வாசல் ஆட்டு வாசல் என்று பெயர். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் நெகேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒருவர் வாசிக்கல. நெகேமியா 3:1. கச்சபச்ச 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 ஒரு ஆள் வாசிங்க. அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய ஆசாரியர்களும் எழுந்து ஆட்டு வாசல் என்ன செய்தார்கள், கட்டினார்கள். அல்லேலூயா. நெகேமியாவின் காலத்திலே தான் இந்த ஆட்டு வாசல் என்ன செய்வது, கட்டப்பட்டது.
இந்த ஆட்டு வாசலிலே வாசல் ஒன்றிலே தான் 5 மண்டபங்கள் இருக்க, அந்த 5 மண்டபங்களில் ஒன்றில் இந்த மனிதன் படுத்திருக்கின்றான். நீங்கள் நெகேமியாவுடைய அந்த புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது ஏராளமான வாசல்களை நீங்கள் பார்க்க முடியும். நெகேமியா 3:3 வாசித்தால் மீன் வாசல் என்பதனை பார்க்க முடியும். 6வது வசனத்திலே பழைய வாசல் என்று பார்க்க முடியும். 13வது வசனத்திலே பள்ளத்தாக்கின் வாசல் என்று பார்க்க முடியும். 14வது வசனத்திலே குப்பை மேட்டு வாசல் என்று பார்க்க முடியும். 15வது வசனத்திலே ஊருணி வாசல் என்று பார்க்க முடியும். அப்படின்னா இத்தனை வாசல்கள் ஆரம்ப காலத்திலே நெகேமியா அலங்கத்தை கட்டும் பொழுது, எருசலேமின் அலங்கத்தை கட்டும் பொழுது இத்தனை வாசல்கள் அங்கு இருந்தது. அல்லேலூயா. அதுல இங்கு எருசலேமிலே பெதஸ்தா குளத்தங்கரையிலே ஆட்டு வாசல் என்கிறதான அந்த முதன்மையான வாசலிலே அந்த 5 மண்டபங்களில் ஒன்றில் தான் இந்த மனிதன் படுத்திருக்கின்றான். பெதஸ்தா என்றால் இரக்கத்தின் வீடு என்று அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மனிதன் 38 வருஷ காலமாய் வியாதியோடு படுத்திருக்கின்றான். அப்படின்னா 13,870 நாட்கள். சரிதானா கணக்கு? கூட்டி பாருங்க. 38 into 365. ஆனால் கிறிஸ்துவுக்கு பின்னாலே 4 வருடத்திற்கு ஒரு முறை பிப்ரவரி மாதத்திலே 29 நாட்கள் வரும். அல்லேலூயா. இந்த வருஷம் 29ஆம் தேதி பிறந்த ஆளுக்கு 4 வருஷம் கழிஞ்சுதான் பிறந்த நாள். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களா. ஆண்டவர் ஸ்தோத்திரம். அவன் என்ன கஷ்டப்பட போறான்? எல்லாரும் பிறந்த நாள் கொண்டாடும் போது அவன் பாப்பாத்துட்டான் இருக்கணும். அவனு 4 வருஷத்துக்கு ஒருக்கா தான் வரும். ஆக அப்படி 38 வருஷங்களிலே 4 வருஷத்திற்கு ஒரு முறை 4 நாட்களை கூட்டினால் 9.5 நாட்கள் வரும். ஆக 13,880 நாட்கள் பலவீனமாய் இருந்த ஒரு மனிதன். அல்லேலூயா. பெதஸ்தா குளத்தங்கரை குறித்து ஒரு சிறிய காரியத்தை உங்களை சொல்ல நான் விரும்புகின்றேன். எனக்கு அன்பானவர்களே, ஓமர் மசூதிக்கு வடகிழக்கே சிறிய தூரத்தில் தொலைவில் இன்றும் இந்த பெதஸ்தா குளம் என்ன செய்கிறதா? இருக்கிறதா? அல்லேலூயா. அது இஸ்லாமியர்கள் வாழுகிற பகுதியாய் இன்றைக்கு இருந்து கொண்டே இருக்கின்றது. முன்பு எருசலேம் தேவாலயம் இருந்த இடத்தில்தான் இன்று இஸ்லாமியரின் ஓமர் மசூதி காணப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களா. தேவாலயம், எருசலேம் தேவாலயம் இருந்த இடத்தில்தான் இன்று இஸ்லாமியர்களுடைய ஓமர் மசூதி காணப்படுகிறது. இன்றைக்கு இந்த குளத்திலே தண்ணீர் இல்லையா? அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு பின்னாலே 1611ஆம் ஆண்டு வரையிலும் அந்த குளத்திலே சிறிதளவு தண்ணீர் காணப்பட்டதான். ஆனால் தற்பொழுது இந்த பெதஸ்தா குளத்தில் என்ன இல்லை? தண்ணீர் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இந்த மனிதன் அந்த குளத்திலே படுத்திருந்த பொழுது குளம் நிறைய ஏராளமான தண்ணீர் உண்டாயிருந்தது. அல்லேலூயா. இவன் அந்த ஒவ்வொரு அந்த பண்டிகை காலங்கள் வந்த பொழுது வருவாரையும் போவாரையும் பார்த்து மிகவும் வேதனையோடு படுத்திருக்கின்றான். வாசிக்கலாம் 3வது வசனம். அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள், முதலான வியாதிக்காரர் தண்ணீர் எப்பொழுது கலக்கப்படும் என்று காத்து கொண்டு இருப்பார்கள். அல்லேலூயா. தேவதூதன் என்ன செய்வான்? ஒரு நாள் அந்த தண்ணீரை கலக்குவான். யார் அதிலே முதலாவது முழுகுகின்றார்களோ அல்லது முங்குகின்றார்களோ அவர்கள் எப்பேற்பட்ட வியாதியஸ்தர்களாக இருந்தாலும் என்ன செய்வார்கள்? சுகம் பெற்று போவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. 13,880 நாட்கள் இந்த மனிதன் பார்த்து கொண்டே இருக்கின்றான். கொடிய பலவீனங்கள் அந்த காலத்தில் இருந்தது. சில வியாதிகளை நான் உங்களை சொல்லுகின்றேன். அக்காலத்திலே உண்டான கொடிய வியாதிகள், ஜுரம். அல்லேலூயா. பேதுருடைய மாமியார் என்ன செய்தார்? ஜுரமாய் காணப்பட்டார். இயேசு தேடி சென்று அவர்களுக்கு சுகம் கொடுத்தார். அல்லேலூயா. இரண்டாவதாக நீங்கள் மார்க் 5ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது
பெரும்பாடு என்கிறதான இரத்த ஊறல் வியாதி. எனக்கு அன்பானவர்களே, 12 வருஷ காலமாய் ஒரு ஸ்திரியானவள் இந்த இரத்த ஊறல், இரத்த போக்கு என்கிறதான பெரும்பாடு என்கிற வேத பேருடைய அந்த பலவீனத்தினாலே வேதனைப்பட்டு கொண்டிருந்தால் இது அக்காலத்தினுடைய கொடிய பலவீனங்கள். மார்க்கு 9ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், ஊமையான ஆவியினால் அலக்களிக்கப்படுகிறதான பலவீனம். என்னன்னா ஊமையா இருக்கும், அந்த ஆவி அவங்கள வாட்டி வதைக்கும் போது பல்ல கடிப்பாங்க, உருளுவாங்க, ரத்தம் சிந்துவாங்க, தீயில போய் விழுவாங்க, தண்ணீர்ல போய் விழுவாங்க. கொடிய வியாதி இது மனிதரிடத்திலே அந்த நாட்களிலே இருந்தது. யோவான் 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், பிறவி குருடர்கள். அக்காலத்திலே ஏராளமான மனிதர்கள், வேதத்தை வாசியும்போது கேட்டோம் அல்லவா, குருடர்கள், சூம்பின உறுப்புடையவர்கள். அக்காலத்திலே இவ்விதமான மாற்றுத்திறனாளிகள் ஏராளமாய் இருந்தார்கள். அவர்கள் பலவீனமாய் காணப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போமேனால், சப்பானிகள் என்று வேதம் சொல்லுற ஒரு மனிதனை குறித்து, சப்பானியான ஒரு மனிதன் என்று. இப்படிப்பட்டான வியாதி உடையவர்கள் ஏராளமாய் இயேசுவின் காலத்தில் இருந்திருக்கிறார்கள். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னைக்கு பலவீனம் இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. மருத்துவம் இல்லாத காலம், விஞ்ஞானம் வளராத காலம். அந்த காலத்தில் ஏராளமான பலவீனங்கள் இருந்தது, கொடிய வியாதிகள் இருந்தது. மருத்துவம் இல்லை, ஏங்கி தபித்தார்கள் ஜனங்கள். இயேசுவண்டை வந்தார்கள், இயேசு தேடி சென்றார், அத்தனை பேருக்கும் சுகம் கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இந்த மனிதன் குளத்தங்கரையிலே படுத்த படுக்கையிலே கிடக்கின்றான். குளம் கலக்கப்படுகிறது, இவனை கொண்டு போய் விடுவார் ஒருவருமே இல்லை. ஆகையினாலே இதற்கு முன்பதாக அநேகர் சுகம் பெற்று போவதை பார்த்து ஒரு ஏக்கம், ஒரு வேதனை, ஒரு கவலையோடு வாழ்ந்து கொண்டே இருந்தான். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லாமல் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, ராதாபுரம் டிவிஷன்ல நான் ஊழியம் செய்யும் பொழுது மாதந்தோறும் நடந்த அற்புத சுகமளிக்கும் உபவாச கூட்டத்திலே ஆண்டவர் ஒவ்வொரு கூட்டத்திலும் வித்தியாசமான அற்புதங்களை செய்தார். ஒரு சமயத்திலே ஒரு அம்மா, நாங்கள் நிச்சன் டிவியிலே போட்டிருந்ததான அந்த சிறிய ஒரு விளம்பரத்தை பார்த்து, ஆண்டவரே இந்த மாதம் நடக்கிற உபவாச கூட்டத்திற்கு நானும் போவேன், என்னுடைய 30 வருஷமாக எனக்கு இருக்கிற கால் வலி மாற வேண்டும். அல்லேலூயா. நடந்த உண்மை சம்பவம். 30 வருஷமாய் எனக்கு இருக்கிற கால் வலி மாற வேண்டும், எனக்கு ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்று அந்த ஆராதனைக்கு வந்தார்கள். அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆவியானவர் வல்லமையா இறங்கி கிரியை செய்தார். இறுதியில் வந்து ஜெபம் செய்யும்படியா வந்தார்கள். ஜெபித்து அவர்களை ஆசீர்வதித்து அனுப்பினேன். அடுத்த மாதம் கூட்டத்திற்கு வரும்போது சொன்னார்கள், 30 வருஷ காலம் இருந்ததான என்னுடைய கால் வலி அன்றைக்கு கழிந்த மாதம் நான் வந்த உபவாச கூட்டத்தின் அன்றைக்கு என்னை விட்டு மாறிவிட்டது. அல்லேலூயா. 1 மாத காலமாய் கால் வலி இல்லாமல் ஆரோக்கியத்தோடு கூட இன்றைக்கு இந்த ஆராதனைக்கு வந்தேன் என்று சொன்னார்கள். ஆமென். ஒரு அம்மா சொன்னார்கள், 40 வருஷமாய் என்னுடைய கணவர் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி மிகவும் குடும்பத்திலே வேதனை உண்டாக்கி கொண்டே இருந்தார் 40 வருஷ காலம். அல்லேலூயா. மதுபான பிரியர்களுக்காக விசேஷித்த ஒரு ஜெபம் ஏறெடுக்கப்பட்டது. இந்த அம்மா, ஆண்டவரே என்னுடைய கணவனுக்கும் இந்த பழக்கத்திலிருந்து விடுதலை தருவீர் என்று சொன்னால் அடுத்த மாத கூட்டத்திலே நான் வந்து சாட்சியாய் நிற்பேன் என்று ஒரு பொருத்தனையோடு கண்ணீரோடு பிரார்த்தனை செய்து இறுதியில் எங்களிடத்தில் வந்து என் கணவனுக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்கள் ஜெபித்து புறப்பட்டு போனார்கள். நடந்த உண்மை சம்பவம். எனக்கு அன்பானவர்களே, அந்த தேவனுடைய மகளுடைய ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் அவருடைய கணவனுடைய குடிப்பழக்கத்தை முற்றிலுமாய் மாற்றினார். கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோமே. நம்முடைய விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான 40 வருஷ காலத்தில் இருந்ததான குடிப்பழக்கம் அப்படின்னா யோசித்து பாருங்க. 40 வருஷம் இந்த அம்மா
இந்த மனிதனோடு வாழ்ந்த காலங்களிலே வேதனையும் சஞ்சலங்களும் பாடுகளை தான் அனுபவித்தார்களே ஒழிய ஒரு நாளும் அவர்கள் சமாதானத்தோடு வாழ்ந்ததில்லை. அவ்வளவு பிரச்சனைகள். வீட்டுக்கு வரும் பொழுதெல்லாம் பிள்ளைகள் பயந்து நடுங்கி கொண்டே இருப்பார்களா? எனக்கு அன்பானவர்களே, ஒரே ஒரு நாளிலே ஆண்டவர் அந்த மனிதனுடைய குடிப்பழக்கத்தை மாற்றி அடுத்த மாதத்தில் வந்து சொன்னார்கள், என்னுடைய கணவன், நான் இங்கு ஜெபிக்க ஆண்டவருடைய கணவனை சந்தித்தார், என்னுடைய கணவன் குடிப்பழக்கத்திலிருந்து மாறிவிட்டார். அல்லேலூயா. நான் போய் சொல்லல, என்னுடைய ஃபேஸ்புக்கில் இருக்கிறதான என்னுடைய ப்ரொஃபைல் யாக்கோபு செல்வம், அதில் அவருடைய சாட்சி அங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது ஆங்கிலத்தில். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆண்டவரிடத்திலே கேட்கும் பொழுது அவர் நம்மை தேடி வந்து அற்புதம் செய்வார். 38 வருஷ காலமாக பார்த்து கொண்டே இருக்கிறார். உதவி செய்ய ஒருவருமே இல்லை, உதவியற்ற ஒரு மனிதன். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கும் சில நேரங்களில் நாம் நினைக்கலாம், எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லையே, எனக்கு ஒரு ஆறுதலை சொல்ல ஒருவரும் இல்லையே, எனக்கு நன்மை செய்ய ஒருவரும் இல்லையே, எனக்கு வேதனை உண்டாக்குகிற மனிதர்கள் பெருகி இருக்கிறார்களே என்றெல்லாம் ஒருவேளை நாம் கலங்கி இருக்கலாம். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, தாயே, தகப்பனே, உதவி செய்கிற நன்மை செய்கிற ஒருவர் இன்றைக்கு அருகாமையில் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை உறுதியாய் பற்றி கொள்வோம் என்று சொன்னால் கட்டாயம் அவர் உங்களுக்கு நன்மை செய்வார். இந்த மனிதனுடைய அருகாமையிலே இயேசு வருகிறார். அல்லேலூயா. யாரும் சொல்லல, யாரும் கூப்பிடல. இயேசுவே நீர் வந்து இந்த மனிதனுக்கு சுகம் கொடுக்க வேண்டும் என்று ஒருவரும் சொல்லவில்லை. ஆனால் இயேசு தேடி அந்த பெதஸ்தா குளத்தின் கரையிலே வருகின்றார். இரக்கத்தின் வீட்டிற்குள்ளாக இயேசு வந்த பொழுது அவனை பார்த்து இரக்கமற்றவர்களாய் அநேகர் கடந்து போனார்கள். ஆனால் இரக்கமுள்ள தெய்வம் அவருடைய அருகாமையில் வந்து அவனை வெகுகாலமாய் வியாதியஸ்தன் என்று கண்டு, அப்படித்தானே 5-6 வசனங்களை வாசிக்கலாம். இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு சில நீங்க பலவீனத்தோடு வந்திருக்கிறீர்கள். உங்களை பார்த்து இயேசு கேட்கிறார், மகனே, மகளே, சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஆமென், அல்லேலூயா. என்ன சொல்ல போறீங்க? ஆமாண்டவரே, ஆமென். நம்ம எல்லாம் ஒரு பலவீனம் வந்தா ஒரு பொருத்தனை பண்ணிடுவோம். ஆண்டவரே, எனக்கு நீர் சுகம் தருவீரே, ஆனால் சபையாய் போய் நான் சாட்சி சொல்வேன். ஆமென். இது 5 பைசாவுக்கு செலவு கிடையாது இல்லையா? ஆகையினாலே நான் சாட்சி சொல்லிடுவேன்னு ஒரு பொருத்தனை பண்ணிடுவோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எனக்கு இந்த அற்புதத்தை செய்தால் எங்க ஆலயத்திலே நான் இந்த காரியத்தை செய்வேன், அல்லது ஒரு மகனை அல்லது ஒரு மகளை நான் படிக்க வைப்பேன், அல்லது ஒருவருக்கு மருத்துவ செலவை செய்வேன். யாராவது பொருத்தனை பண்ணுதம்மா? நமக்கு ஈஸியா தெரியும். அல்லேலூயா. சில ஆட்கள் சொல்லுவார்கள், ஆண்டவரே, என் பிள்ளைக்கு சுகம் தந்தால் என்ன செய்வேன்? மொட்டை அடிப்பேன், ஏன்னா அது திரும்ப வளரும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என் பிள்ளைக்கு சுகம் தந்தால் என்னுடைய விரலை வெட்டுவேன். யாராவது பொருத்தனை பண்ணாங்களா? ஆனா வளராது. ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைக்கு நீர் அற்புதம் செய்தால் நான் என்னுடைய வலது காலிலே 2 விரலை எடுத்து விடுவேன். யாராவது பண்ணாங்களா? அது வளராது. நான் மொட்டை அடித்து விடுவேன். இன்னைக்கு உலகம் முழுவதும் எல்லாரும் அதுதான் செய்துட்டு இருக்கோம். அல்லேலூயா. கூட இருக்கிற ஊழியக்காரன் டிசி எப்படா மொட்டை போடலான்னு நினைச்சிட்டு இருப்பான். ஆமென். டிசி நினைப்பாரு மாகாண தளபதிக்கு எப்போ மொட்டை போடலான்னு. லோக்கல் உத்தியோகத்தில் நினைப்பார்கள் டிசிக்கு எப்படிடா மொட்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு நிறைய பேர் அப்படிப்பட்டதான ஏமாற்று வேலைகளை தான் செய்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. நம்மை பார்க்கிற ஒரு தேவன் சகலத்தையும் பார்த்து கொண்டே இருக்கின்றார். இந்த மனிதன் வெகு காலமாய் கஷ்டப்படுகிறான், வெகு காலமாய் படுத்த படுக்கையில் இருக்கிறான், இவனுக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லையே என்று இயேசுவுக்கு நன்றாக தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினாலே தான் இயேசு அவனுடைய அருகாமையிலே போய், நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்கின்றார். அவன் சொல்ல, ஆண்டவரே, நான் விரும்புகிறேன் ஐயா, ஆனா என்னை கொண்டு போய் விட ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. நான் படிச்சுட்டு இருக்கும்போது
இந்த 50 பைசா ஒரு கைடு வாங்கன்னா 50 பைசா. அன்னைக்கு 50 பைசாவுக்கு ஒரு கைடு வாங்கி தாரக்கு எனக்கு யாரும் கிடையாது. ஆகையினாலே நான் எனக்கு பக்கத்தில் இருந்த என்னுடைய நண்பர்களுடைய அந்த கைடு, அந்த புஸ்தகத்தை பார்த்து தான், வழிகாட்டி புஸ்தகத்தை பார்த்து தான் நான் படித்தேன். அல்லேலூயா. அவ்வளவு வறுமை. காரணம் என்னன்னா, என்னுடைய தகப்பனார் 2 ஆண்டு காலம் பலவீனமாகி மருத்துவமனையிலே, கேதரிம்பூத் மருத்துவமனை, அங்கு விட்டால் நெய்யூர் மருத்துவமனை, அங்கு விட்டால் கேதரிம்பூத் மருத்துவமனை என்று மருத்துவமனை என்று சென்று இறுதியில் அவர் மரித்து போகும் பொழுது கடனாளியாய் என்னுடைய தாயார் இருந்தபடினாலே கஷ்டத்தின் நிமித்தமாய் ஒரு 50 பைசாக்கு கூட ஒரு கைடு வாங்கி படிக்க முடியாத நிலைமையில் இருந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் எனக்கு ஆண்டவர் வாய்ப்புகளை தந்த பொழுது என்னாலே எவ்வளவு அதிகமாய் புஸ்தகங்களை வாங்கி கொடுத்து உதவி செய்ய முடியுமோ, யாருக்கும் தெரியாமல் ரகசியமாய் இன்றைக்கும் இந்த ஆண்டிலும் கூட அதை செய்கின்ற ஒரு பாக்கியத்தினை ஆண்டவர் தந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எனக்கு பிரியமானவர்களே, உதவியற்ற நிலைமையில் இருக்கிற நாம் யாரோ இருந்தாலும் நமக்கு உதவி செய்கிற ஒரு தெய்வம் நம் அருகாமையிலே உண்டு. அவர் நம்மை காண்கிறவர். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோமே. ஆகையினாலே நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகத்தை குறித்த கவலை ஒரு ஆண்டுடைய பிள்ளைக்கு வரவே கூடாது. அது வருவது சரியல்ல. இயேசு சொன்னார், நாளை தினத்தை குறித்து என்ன செய்யாதிருப்பாயாக, கவலைப்படாதிருப்பாயாக. அல்லேலூயா, அல்லேலூயா. நாளை தினத்தை குறித்தானே கவலைப்படாது. அப்ப இன்னைக்கு காலையில் 6 மணிலேருந்து கவலைப்படுவோமே. அடுத்த நாள் நாளை தினத்தை குறித்து தானே, அப்ப இன்னைக்கு 6 மணிக்குலேருந்து. ஆக கவலைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை பார்த்து தான் அந்த மனிதன் 38 வருஷ காலமாய் பெதெஸ்தா குளத்தங்கரையிலே படுத்திருக்கும் பொழுது அவன் எவ்வளவு வேதனை அடைந்திருப்பான். யோசித்து பார்ப்போமே. 38 வருஷம். ஒரு நாள் காலையில் 6 மணிலிருந்து சாயங்காலம் 6 மணி வரையிலும் ஒரே படுக்கையில ஒரே பக்கத்தில் நம்ம படுத்திருந்தா எழும்ப முடியுமா? முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஆள் கையை பிடிச்சி தூக்கி தான் விடணும். ஆமென். அது ஒரு மாதிரிப்பட்ட சில ஆளோட தூக்கி விட முடியாது. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நானும் ஒரு ஊழியக்காரரும் திருநெல்வேலி முருகன்குறிச்சியிலே ஒரு அட்வொகேட்டை பார்க்கும்படியாய் போனோம். அவரும் இங்கே டிசியாக இருந்த ஆள் தான். ஆண்டவரே ஸ்தோத்திரம். புரிஞ்ச ஆட்கள் புரிஞ்சிக்காங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் அட்வொகேட் திரு ராஜகுமார் அவர்களை பார்த்து எங்களுடைய காரியங்கள் எல்லாம் பேசிவிட்டு வரும்போது காலு தட்டி மனுஷன் கீழே விழுந்துட்டார். என்ன போல 12 பேர் நின்னாதான் அவரை தூக்க முடியும். நான் கையை பிடிச்சி தூக்கி விடலான்னு பார்க்க முடியல, இழுத்து பார்க்க முடியல. அந்த பக்கத்தில் திரும்பி பார்த்தேன். 4 ஆட்டோ டிரைவர் நின்னாங்க. அண்ணே கொஞ்சம் வாங்கண்ணே தூக்கம்னு சொல்லி தூக்கம் அந்த பக்கம் கொண்டு போய் தண்ணியை கொடுத்து காப்பாற்றி எப்படியோ நைஸாக ஒரு ஆட்டோவில் ஏற்றி அப்படியே போயிட்டேன். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, நம்ம சில நேரங்களில் நம்முடைய சரீரத்தை பராமரிக்காமல் இருப்பதன் மூலமாய் நமக்கு ஏற்படுகிறான ஒரு நிலைமை. எனக்கு பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த மனிதனை அவனுக்காக அந்த குளத்திலே கொண்டு போய் விடுவதற்கு ஒரு மனிதனும் இல்லை. கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ராத்திரியிலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே, நீ கவலைப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உலகத்தின் முடிவெறிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கவலைப்படுவதனாலே ஒரு முழம் கூட்டவோ குறைக்கவோ உன்னாலே முடியாது. ஆகையினாலே கவலைகளை மறந்து எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடு தேவ சமூகத்திலே தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை என்ன செய்யும்? ஆளுகை செய்யும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்திலே 6-7 ஆகிய வசனங்களை வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, ஆக நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட எந்நாளும் இருக்கிற தேவனானபடினால் நம்மை தேடி வந்து நன்மை செய்வார். இந்த மனிதனை தேடி வந்தார். இயேசு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். அவனை தொடவும் இல்லை, கையை பிடிச்சு விடவும் இல்லை. ஒரே வார்த்தை சொல்லுகிறார், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. அல்லேலூயா, அல்லேலூயா.
13,880 நாட்கள் இருந்த அந்த பலவீனம் ஒரே வார்த்தையிலே மாறி போய்விட்டது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். இன்றைக்கு ராத்திரியிலும் ஆண்டவர் நம்மை பார்த்ததை தான் சொல்லுகிறார். வேதனைகள், பாடுகள், அவைகளை உதறி தள்ளிவிடு, நீ வேதத்தை எடுத்து புறப்படு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ வேதத்தை எடுத்து புறப்படு, வேதத்தை சும, வேதத்தை வாசி, வேதத்தை தியானி. வேதத்தில் அஸ்திவாரமாய் இருக்கிற, மூளை கல்லாய் இருக்கிற நான் உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் அந்த மூளைக்கல்ல அசைச்சு பார்க்கும், மூளைக்கல்ல அசைச்சு பார்க்கும். விளையாடி விளையாடி ஆண்டோடத்துல நிறைய பேர் விளையாடுது. அல்லேலூயா. சொல்லுவோம் இல்லையா, கழிச்சு கழிச்சு கொட்டாரத்தில் கழிக்கான்னு சொல்லுவோம் இல்லையா? அதே போல இன்றைக்கு அநேகருடைய நிலைமைகள். ஆண்டருடைய காரியத்திலே கவனமாய் நாம் இருக்க வேண்டும். உதவியற்ற ஒரு மனிதன், எனக்கன்பான இயேசு அவன் அருகாமையில வந்து அவனை பார்த்து படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன பொழுது அவன் சுகம் பெற்றான். நல்ல ஆரோக்கியத்தோடு அவன் போகிறான். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் ஆச்சரியப்படுகிறார்கள். இவன் தானே பஸ்ஸா குளத்தங்கரையிலே படுத்திருந்தவன், 38 வருஷ காலமாய் படுத்திருந்தவன், உதவியற்று இருந்தவன், நன்மை செய்வார் அற்று இருந்தவன், விசாரிப்பார் அற்று இருந்தவன், ஆகாரத்திற்கு கொடுப்பதற்கு ஆள் இல்லாமல் இருந்தவன், ஏங்கி தவித்துக் கொண்டிருந்தவன் என்று எல்லாரும் அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். எனக்கு அன்பானவர்களே, அவன் தேவாலயத்திலே போய் ஆண்டவரை மகிமைப்படுத்தினான். அல்லேலூயா. நீங்க எந்த ஒரு மனிதனுடைய வரலாறை பார்த்தால், அவர்கள் அற்புதத்தை பெற்ற பின்னாலே, அவர்கள் அதிசயங்களை கண்ட பின்னாலே, அவர்கள் நன்மையை அனுபவித்த பின்னாலே எங்க தான் போவாங்க? எங்க தான் போவாங்க? தேவாலயத்திற்கு போவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்தால் அருமனையிலிருந்து நாங்கள் வேளாங்கண்ணிக்கு போய் முட்டை போடுவோம். அல்லேலூயா. ஆண்டவர் ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, நிறைய பேருக்கு விசுவாசம் அது. நீ இருக்கிற சபையிலே, நீ இருக்கிற ஆராதனையிலே ஆண்டவர் உன் அருகாமையிலே தான் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அவர் நம்மை தேடி வந்து அற்புதம் செய்கிறவர், நம்மை தேடி வந்து அற்புதம் செய்கிறவர். நாம் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். நம்முடைய தமிழ்நாடு அரசு சில பேருந்துகளை விடும் பொழுதெல்லாம் பாயின்னு ஒரு வண்டியை விடுதாங்க. அப்படிதானே? ஒரு சில வண்டி என்ன செய்கிறார்கள், எஸ்எஸ்ன்னு விடுதாங்க. என்னது அது? நான் ஸ்டாப் வண்டி. அல்லேலூயா. நிறைய விசுவாசிகள் எப்படிதான் நான் ஸ்டாப்ல ஓடிட்டே இருக்காங்க, எங்கேயுமே அவங்களுடைய ஓட்டம் முடிவதில்லை. ஆனால் இருக்கிற இடத்திலே உண்மையாய் கர்த்தரை ஆராதிக்கிறது மாத்திரமல்ல, மற்றவர்களையும் ஆராதிப்பதற்கு கொண்டு சேர்க்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆலயத்தில் 40 குடும்பம் இருக்குன்னா அதை 42 குடும்பமாய் எப்படி சேர்ப்பது என்று முயற்சி செய்ய வேண்டும். ஆலயத்தில் தேவனுடைய பிள்ளைகளை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்க வேண்டும். மனம் திரும்பாதவர்கள் மனம் திரும்புவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எனக்கு அன்பானவர்களே, இந்த மனிதன் தேவாலயத்திற்கு போனான், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினான். இயேசுவை தேவாலயத்தில் இவன் கண்டான். ஆமென், அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமே. இத்தனை வருஷம் கோயிலுக்கு போறியா இல்லையா? தேவாலயத்தில் இயேசுவை கண்டேன் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்துக்கலாம் பார்ப்போம். நம்ம சகோதரி இம்மானுவேலை தவிர ஒருவரும் காணல. ஆண்டவர் ஸ்தோத்திரம். எல்லாரும் குறியாவை கண்டோம், டிசியை கண்டோம். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவரை கண்டோம் என்று சொல்லுகிற அளவிற்கு நம்முடைய விசுவாசம் இன்னும் வளரல. ஆமென், அல்லேலூயா. ஆனா ஞாயிற்றுக்கிழமை தோறும் என்ன செய்யறோம்? என்னை பார், என் அழகை பார் அப்படின்னு சொல்லி உடுத்து ஒருங்கி சீவி முடிச்சு சிங்காரிச்சு தொடச்சி பறைக்கி பைபிளை தொடச்சி எடுத்துறியான்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தானே எடுக்குது. அன்னைக்கு தூசி எல்லாம் தட்டி எடுத்து ஆலயத்தில் வந்து இருந்துட்டு பின்னால வரிசையில இருந்து நல்ல ஒரு உறக்கம் போட்டுட்டு காணிக்கைக்கு கொட்டடிச்ச உடனே கொண்டு வந்து காணிக்கையும் போட்டுட்டு வார்ப்பை வாங்கி வச்சா வார்ப்பு ஒரு நாள் நிறைய மாட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. 41 சபையில உருளி இருக்குது. நானும் 3 வருஷமா
எல்லா சபையும் சுத்தி சுத்தி வாரேன், ஒரு சபையிலும் உருளி நிறைய இல்லை. அல்லேலூயா, ஆண்டவர் ஸ்தோத்திரம். மிஞ்சி மிஞ்சி போனா 10 ரூபா தான் உள்ளது. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் எவ்வளவோ நமக்கு நன்மை செய்திருக்கிறார். ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து சாட்சியாய் நிற்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆலயத்திலே சாட்சியாய் நிற்க வேண்டும். இந்த மனிதன் தேவனுடைய ஆலயத்தில் வந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தினான். ஆண்டவராய் இயேசு அவனை கண்டார். ஆமென், அல்லேலூயா. உனக்கு அதிக வேதனை உண்டாகுற அளவிற்கு இனி என்ன செய்யாத. அப்ப அவனுடைய 38 வருஷமா இவன் பட்ட பாட்டுக்கு காரணம் என்ன? என்னைக்கோ ஒரு நாள் அவன் செய்த பாவம். சகோதரா, சகோதரியே, உணர்ந்து கொள்ள வேண்டும். நீ யாரா இருந்தாலும் சரி, நீ நன்மை செய்தால் மேன்மை உண்டு, நீ தீமை செய்வாய் என்று சொன்ன பிரசங்கிக்கிற டிசி ஆனாலும் சரி, அதற்குரிய பலனை அனுபவித்து தான் ஆக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கன்பானவர்களே, 38 வருஷத்துக்கு பிற்பாடு இயேசு அவனை கண்ட பொழுது சொல்லுகிறார், இனி நீ பாவம் செய்யாதே. இந்த 38 வருஷ காலம் நீ அனுபவித்ததற்கு காரணம் நீ செய்த பாவம். ஆகையினாலே தான் இயேசு பிரசங்கம் பண்ணும் பொழுது முதலாவது அவர் சொன்ன ஒரு காரியம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. மனம் திரும்புகிற பாவி நிமித்தமாய் பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். மனம் திரும்பாத பாவியின் மூலமாய் பரலோகத்திலே துக்கம் உண்டாகும். நிறைய பேர் பரலோகத்திற்கு துக்கத்தை கொடுக்கிற விசுவாசிகளாய் மார்பல் அடித்துக் கொண்டு, நான் என்னுடைய சபை, எங்களுடைய ஆராதனை. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்தில் we are nothing. ஆமென், அல்லேலூயா. கடைசி காலம் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பாத பட்சத்திலே எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு ஒவ்வொரு வருடமும் இந்த வருஷம் இருக்கட்டும், கனி கொடுத்தால் சரி, கனி கொடுக்காவிட்டால் அடுத்த வருஷம் பார்ப்போம் என்று நீடிய பொறுமையுடையவராய் பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறார். அல்லேலூயா. வேதத்தின் ரகசியங்களை படித்துக் கொள்ள வேண்டும். நிறைய பேருக்கு வேதத்தின் ரகசியங்கள் தெரியாது. இரட்சணிய சேனையாருக்கு சேனை சட்டத்திட்டம் தெரியாது. இரட்சணிய சேனை விசுவாச பிரமாணம் தெரியாது. அது என்ன சொல்லுகிறது என்று புரிவதும் இல்லை. ஆனால் ஒரு ஊழியக்காரன் அதை சொன்னால் அவனை எதிர்த்து நிற்கிறவர்களாய் மாறுகிறார்கள். அல்லேலூயா. சபை ரட்சிக்கப்பட்டவர்கள் இருக்கிற ஒரு இடம். ஆமென், அல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தினால் பாவங்களற கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்ட மக்கள் அடங்கினதான ஒரு இடம்தான் தேவனுடைய ஆலயம். அதில் கவனமாய் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். நம்ம கொஞ்ச காலத்துக்கு முன்னாலே சொன்னோம், வேதம் கேட்கக்கூடாத ஒரு பஞ்சம் உண்டானதா உண்டாகலையா? கொரோனா காலத்தில் வேதம் கேட்கப்பட்டா ஆன்லைன்ல எப்படா மோகன் சிலாசரஸ் வருவார், 7 மணி எப்பொழுது வரும், குடிகாரம் எல்லாம் முதல்ல போய் முன்வரிசையில் இருந்துட்டான் வீட்டில். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுவரையிலும் ரோட்லையும் அங்கேயும் படுத்திருந்தான். அவன் பார்த்தா டிவிக்கு முன்னாலே, இயேசுவே எப்ப கொரோனா மாறும், கடை எப்ப திறக்கும்னு. நம்ம பார்த்தோம் இல்லையா? ஒரு அம்மா சொன்னாங்க இல்லையா, கொரோனாவுக்கு கோடி சோத்திரம், எங்க வீட்டுக்காரரு 40 நாளா இப்ப வீட்டுல இருக்காருன்னு. 42ஆம் நாள் கொரோனா தீர்ந்தது, கடை திறந்தது, வீட்டுல ஆளை பார்க்க முடியல. அந்த அம்மா சொன்னாங்க, இன்னொரு 6 மாசம் இருந்த அந்த சண்டாள மனுஷன் வீட்டுல இருந்திருப்பானே, உடனே திறந்துட்டாங்களேன்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பயப்பட்டோம். மூக்கு அடைச்சு வாயை பொத்திக்காங்கன்னு சொன்னா கண்ணுல இருந்து இந்த நாடி வரையில 3 நாள் உண்டு. அல்லேலூயா. காலை அந்த முகமுடி அந்த 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 துணியை வச்சு மூடுறதுக்கு பதிலாக மூக்கில பஞ்சையும் வச்சுக்கிட்டு அதுக்கு மேல அந்த துணியை வச்ச ஆளும் உண்டு. ஏன்னா கொரோனா உள்ள போயிரும். இன்னைக்கு பயமே இல்லை. துணிகரமான பாவம், துணிகரமான அக்கிரமம், ஆண்டவருக்கும் மனிதனுக்கும் பொறுக்க முடியாத காரியங்கள். சகோதரா, சகோதரி, நீ மனம் திரும்பவில்லை என்று சொன்னால் உனக்கு ஐயோ. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆகவே மனம் திரும்புதலுக்கு ஏற்ற காலம் இந்த காலம். அதற்காக தான் இந்த நற்செய்தி கூட்டங்கள். அல்லேலூயா. இன்னும் உங்களுக்கு காத்திருக்குது வேதம் கேட்கக்கூடாத காலம். ஆமென்.
வெரி சூன், சீக்கிரத்தில். ஆமென், அல்லேலூயா. அன்னைக்கு யாருமே உங்களை தேடி வந்து பிரசங்கம் பண்ண மாட்டார்கள். யார் உங்க வீட்டில் வந்து ஜெபிக்க மாட்டார்கள். யார் உங்களுக்கு ஆறுதல் சொல்ல மாட்டார்கள். யார் உங்களை தேற்ற வர மாட்டார்கள். அப்படிப்பட்டதான ஒரு கொடிய காலம் இன்னும் வரும். அதற்கு முன்பதாய் மனம் திரும்புங்கள். அல்லேலூயா. நினைவே பட்டணத்தை கர்த்தர் அழிக்கும்படியாய் நினைத்தார். ஆண்டவர் யோனாவை அனுப்பினார். தர்சீசுக்கு புறப்பட்டு போன யோனாவை தண்டித்து நினிவேக்கு அனுப்பி 40 நாட்களில் கர்த்தர் பட்டணத்தை அழிப்பார் என்று பிரசங்கம் பண்ணினான். ராஜா முதல் சாதாரண குடிமகன் வரையிலும், ஆடு மாடுகள் வரையிலும், மிருக ஜீவன்கள் வரையிலும் 3 நாள் பச்சை தண்ணீர் வரை அருந்தாமல் உபவாசம் இருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கொரோனா காலத்தில் ராத்திரி ஒளிச்சு போய் அரிசி வாங்கணும், அப்படிதானே? ஒளிச்சு போய் மசாலா வாங்கணும், ஒளிச்சு போய் நாம் பண்ணினோம். ஆனால் எனக்கு அன்பான நினிவே பட்டணத்திலே 3 நாட்கள் ஒரு மனிதனும் தண்ணீர் கூட அருந்தவில்லை. ஆண்டவர் அழிப்பேன் என்று சொன்னதற்காக அந்த பட்டணத்திற்கு மனஸ்தாபப்பட்டார். அல்லேலூயா. சகோதரா, நான் மனம் திரும்பலன்னா நான் என்னைக்கோ அழிந்து போயிருப்பேன். நான் மனம் திரும்பாமல் இருந்திருப்பேன் என்று சொன்னால் என்றைக்கோ நான் மடிந்து போயிருப்பேன். பாக்கியத்திற்கு ஒரு மகன் இல்லை என்கிறதான வரலாறு இருந்திருக்கும். நான் மனம் திரும்பினபடினாலே தான் ஆண்டவர் இந்த கனமான ஊழியத்திலே ஒரு தலைமை இடத்திலே என்னை வைத்து என்னை அழகு பார்க்கிறார். அல்லேலூயா. மனம் திரும்புகிற பொழுது வாழ்க்கையிலே அற்புதங்களும் அடையாளங்களும் தானாக நடக்கும் என்பதற்கு எந்த சந்தேகம் இல்லை. இயேசுவை தேவாலயத்திலே கண்டான் அந்த மனிதன். எல்லாரும் உனக்கு சுகம் தந்தது யார் என்று கேட்டார்கள். எனக்கு அன்பானவன் அவன் சொன்னான், இயேசு எனக்கு சுகம் தந்தார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. சகோதரா, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று நினைக்கிறாயோ, உன்னை தேடி ஒருவர் இன்னைக்கு வருவார். ஆமென். உங்க வீட்டுக்கு வருவார், உங்கள் அருகாமையில் அமர்ந்திருப்பார், உங்களை விசாரிப்பார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய், அவரோடு பேசுங்க. அதுதான் உங்க ஜெப நேரம். அல்லேலூயா. சில நேரத்தில் ராத்திரி தூக்கம் வராது. என்னுடைய மனைவி சொல்ல, என்ன தூங்கலையா அப்படின்னு. நான் சொல்லுவேன், எனக்கு தூக்கம் வரல, ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போது நான் ஜெபிக்க வேண்டும். ஆமென். என்னுடைய மனைவி என்னோட ஜெபத்திலே தரித்திருப்பார்கள். பார்த்தா அடுத்த நாள் ஒரு செய்தி எங்களுடைய காதிற்கு வரும், ஒரு பெரிய ஆபத்திலிருந்து நாங்கள் காப்பாற்றப்பட்டோம். ராத்திரியிலே ஊழியக்காரனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு காரியம். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நம்மை தேடி வருவார். துரிதமாய் இன்னொரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகின்றேன். யோவான் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 45 முடிவுள்ள வசனங்களை வாசிக்கின்ற பொழுது, பெத்தானியா என்கிற கிராமத்திலே லாசரு, மார்த்தாள், மரியாள் என்கிற 3 அண்ணன் தங்கச்சிமார்கள், அக்காமார்கள் வாழ்ந்து வந்தார்கள். ஆமென். அவருடைய பெற்றோர்களை குறித்து வேதத்திலே சொல்லப்படவில்லை. லாசரு ஒரு நாள் பலவீனப்பட்டு மரணத்தோடு போராடி கொண்டிருக்கின்றார். இயேசுவுக்கு இந்த செய்தி அறிவிக்கப்படுகிறது. ஆனால் இயேசு அவர் எருசலேம் இல்லை, வேறு பட்டணத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால இயேசு உடனடியாய் இந்த லாசருவின் வீட்டிற்கு வர முடியவில்லை. ஆமென், அல்லேலூயா. இயேசு இந்த லாசருவையும் மார்த்தாள் மரியாளையும் அதிகமாய் நேசித்தார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. குருவையா 40 குடும்பம் இருக்கிற சபையில் ஒரு குடும்பத்தை மாத்திரம் நேசித்தாருன்னா குருவையாவுக்கு கிரீடம் வச்சிருவோம். கிரீடம் வச்சுட்டு எங்க குருவையா, அல்லேலூயா, அந்த வீட்டுக்கு மாத்திரம் எங்க குருவையா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். மார்த்தாள் மரியாளுடைய வீட்டிற்கு இந்த பெத்தானியா பெத்பகே வழியா எப்பொழுதெல்லாம் போகிறாரோ அப்போதெல்லாம் அந்த வீட்டிற்கு வந்து அவர்களை விசாரித்து அவருடைய நலங்களை கேட்டு அறிந்து அவர்களோடு போஜனம் பண்ணி இயேசு புறப்பட்டு சொல்வது வழக்கம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ஸ்தோத்திரம். நம்ம ஆள் அந்த இடத்துல, அந்த கிராமத்தில் நல்ல காலம் இல்லை. ஆமென், அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன்.
நம்ம செல்வேஷ்ணாமி ஆள் அந்த கிராமத்தில் இல்லை, இல்லைன்னா ஒரு கதையை உண்டாக்கி இருப்போம். ஆண்டவர் ஸ்தோத்திரம். நல்ல காலம் இயேசு தப்புனார். எனக்கு அன்பானவர்களே, இயேசு வேறு பட்டணத்தில் இருந்தார், லாசர் பலவீனப்பட்டு விட்டார். இந்த செய்தி இயேசுவுக்கு வந்தது, இயேசு அமைதியாக இருந்தார். இன்னொரு செய்தி வருகிறது, லாசர் என்ன செய்து விட்டார்? மரித்து போனார். ஆமென். இயேசு கலங்கினார். அல்லேலூயா. மார்த்தாளும் மரியாளுக்கும் அப்பா அம்மா இல்லை, ஒரே ஆதரவு லாசரு மாத்திரமே. இப்பொழுது அந்த லாசரு மரித்து போனார். இனி இந்த பிள்ளைகளுக்கு யார் உண்டு? ஆமென். இந்த பிள்ளைகளுக்கு யார் உண்டு? ஒருவரும் இல்லை. அழுது புலம்புகிறார்கள். அந்த பட்டணத்திலே துக்கம் விசாரிக்கும்படியாய் வருவாரும் போவாருமாய் இந்த பட்டணத்திலே ஏராளமான மக்கள் வந்து போய் இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சில ஆள் சொன்னாங்க, இயேசு அவனை சுகப்படுத்த வேண்டியதுதானே. அங்கதான் நம்மால் இருக்கான். இயேசு சுகப்படுத்த வேண்டியதுதானே, இயேசு அந்த குடும்பத்தை நேசித்தாரே என்னெல்லாம் பேசினாங்க. இயேசு சொன்னார் சீசர்களை பார்த்து, நம்முடைய சிநேகிதர் என்ன செய்விட்டான்? மரித்து போய்விட்டான், நாம போகலாம். ஆமென். அல்லேலூயா. என்னைக்கு சொல்லுகிறார்? 4வது நாள் சொல்லுகிறார், நம்முடைய சிநேகிதன் மரித்து போனான், நாம் போவோம் என்பதாக. அதுல ஒரு அறிவாளி சீசன் சொன்னா, டே நம்மளெல்லாம் கொல்லையை கூட்டிட்டு போறாரு அப்படின்னு. அல்லேலூயா. நமக்கு அடி வாங்கி தாரக்கு அவர் ரெடி ஆயிட்டாரு. ஆகையினாலே உசாரப்பா உசார் அப்படின்னா. அல்லேலூயா. அங்கே இருந்திருக்க ஆசாமி, அந்த ஆசாமிக்கு பின்னாடியார் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்களேன் சத்தம் மாட்டேன். ஆண்டவர் ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இயேசு அந்த வீட்டிற்கு வருகிறார். அந்த கிராமத்தினுடைய பட்டணத்தினுடைய அந்த வாசலில் வந்த பொழுது இயேசுவுக்கு லாசருவின் குடும்பத்தினுடைய அந்த மரண செய்தி விசாரித்து போகிற மக்களை பார்த்தபோது இயேசுனுடைய உள்ளம் வியாகுலப்படுகிறது, உள்ளம் வேதனைப்படுகிறது. நாம் நேசித்த ஒரு சகோதரன், இந்த கிராமத்து மக்கள், பக்கத்து பட்டணத்து மக்கள் இந்த குடும்பத்தை எவ்வளவு அதிகமாய் நேசித்திருக்க வேண்டும். ஆகவே வந்து விசாரித்து போகிறார்கள் என்கிறதான அந்த குடும்பத்தை குறித்ததான ஒரு பாரம். சில இடங்களிலே சில மனிதர்கள் மரிக்கும் பொழுது கிராமத்தார் சொல்லுவாங்க, போயிட்டான், இனி இந்த ஊருக்கு விடிவு காலம்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? போனாண்டா, இனி இந்த ஊர் தப்பிடும். அது நம்ம வேலை இல்லை. இன்னொரு ஆள் ஆண்டவர் ரெடி பண்ணி விட்டுருவாரு. அதனால ஒரு நாள் அதை சொல்லக்கூடாது. லாசரு மரித்து இயேசு 4ஆம் நாள் அந்த வீட்டிற்கு வந்த பொழுது மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் இயேசு வருகிறார் என்று அறிவிக்கப்பட்டது. மார்த்தாள் என்ன செய்தாள்? ஓடி போனாள். அல்லேலூயா, அல்லேலூயா. மரியாளோ என்ன செய்தாள்? வீட்டிலே இருந்தாள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மார்த்தாளை பார்த்த இயேசுவினுடைய உள்ளம் வேதனைப்பட்டது. நீர் எங்களோடு கூட இருந்திருப்பீரே, ஆனால் எங்கள் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். உண்மைதானே? இயேசு இருக்கிற இடத்துல மரணம் உண்டா? இல்லவே இல்லை. இயேசு இருக்கிற இடத்துல சண்டை உண்டா? இயேசு இருக்கிற வீட்டில் குழப்பம் உண்டா? இயேசு இருக்கிற இடத்துல பொறாமை உண்டா? இயேசு இருக்கிற இடத்துல அவன் இவன் என்கிற பேச்சுக்கு இடம் உண்டா? இல்லவே இல்லை. எல்லாரும் ஒன்று போல. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் ஒன்று போல, எல்லாரும் சரிக்கு சமம். பணக்காரன் ஏழை என்று இல்லை, செல்வந்தன் ஏழை என்று இல்லை. எனக்கு அன்பான எந்த வேற்றுமையும் இருக்காது இயேசு இருக்கிற இடத்திலே. இந்த மார்த்தாள், நீர் எங்களோடு கூட இருந்திருந்தால் எங்க சகோதரன் மரித்திருக்க மாட்டானே. இயேசு என்ன செய்தார்? அழைத்து வந்தார். மரியாளுக்கு மார்த்தாள் போய் சொல்லுகிறார், ஐயா போதகர் வந்திருக்கிறார் என்பதாக. அவள் அதே வார்த்தை சொல்லுகிறாள், நீர் எங்களோடு கூட இருந்திருந்தால் எங்க சகோதரன் மரித்திருக்க மாட்டானே, எங்க சகோதரன் மரித்திருக்க மாட்டானே. 4 நாள் ஆயிட்டு, அவனை வைத்த இடத்தை காட்டுங்கள். அல்லேலூயா. இடத்தை காண்பித்தார்கள். இயேசு அருகாமையிலே போனார், கல்லை புரட்ட சொன்னார். லாசருவே எழுந்து வா என்று சொன்ன பொழுது அவன் உயிர் பெற்றான்.
அவனுடைய கட்டுகளை அவிழ்க்கும்படியா இயேசு சொன்னார். அவிழ்த்தார்கள், அவன் உயிரோடு வந்தான். தேடி போய் மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் பலவீனமாய் இருக்கும் பொழுது அவருக்கு செய்தி அறிவிக்கப்பட்டது. ஆனால் மரித்த பொழுது செய்தி அறிவிக்கப்படவில்லை. மரித்து போனார் என்று ஆவியில் உணர்ந்த தெரிந்த இயேசு தன்னுடைய சீசர்களோடு புறப்பட்டு போனார். எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை மரண அவஸ்தை நீங்கள் படலாம், மரணத்தோடு போராடி கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் அசுத்த ஆவியினாலே பிடிக்கப்பட்டவர்களாய் வாழலாம். எனக்கு அன்பானவர்களே, தேடி வந்து இயேசு உங்களுக்கு சுகம் தருவார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இயேசுவை இன்றைக்கு ராத்திரி வேளையிலே, ஆண்டவரே என் வீட்டிற்கு என்னை தேடி வாரும், ஆண்டவரே என் வீட்டிலே வந்து வாசம் பண்ணும் ஐயா. என்னுடைய தகப்பனார் பலவீனமாய் இருக்கிறார், என்னுடைய கணவனார் பலவீனமாய் இருக்கிறார், என்னுடைய மனைவி பலவீனமாய் இருக்கிறார், பலவீனமாய் இருக்கிறேன் பிள்ளைகள், ஆண்டவரே பலவீனமாய் நான் இருக்கிறேன் ஐயா, எனக்கு ஒரு சுகம் தாரும் என்று அழைப்பீர்கள் என்று சொன்னால் இயேசு கட்டாயம் உங்கள் வீட்டுக்கு வருவார். ஆமென், அல்லேலூயா. இந்த ராத்திரியில் ஆண்டவர் உங்களுடைய வீட்டில் வந்து உங்களோடு வாசம் பண்ணி உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். நம்ம எல்லாரும் எழுந்திருக்கலாம், எல்லாரும் எழுந்திருக்கலாம். 38 வருஷ காலமாய் பலவீனமாய் இருந்த மனிதனை இயேசு தேடி போனார். மரித்து போன லாசருடைய வீட்டிற்கு இயேசு தேடி போனார். இயேசு அற்புதம் செய்தார். இயேசு லாசருவை உயிரோடு எழுப்பினார். 38 வருஷமாய் இருந்த வியாதியை மனிதனுடைய சரீரத்தை விட்டு கர்த்தர் மாற்றி முழுமையான ஆரோக்கியத்தை, சுகத்தை இயேசு அவனுக்கு கொடுத்தார். சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை பலவீனத்தோடு காணப்படுகிறாயா, இன்றைக்கு அவரை நோக்கி கூப்பிடு, அவரை நோக்கி கூப்பிடு. எல்லாரும் கண்களை மூடும், எல்லாரும் கண்களை மூடும். ஒரு பாடலுடைய 1-2 சரணங்கள் இங்கு பாடப்படும். அப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்திலே எனக்கு ஒரு பலவீனம் இருக்கிறதையா என்று உணர்கிறவர்கள், நீங்கள் யாராய் இருந்தாலும், எந்த பலவீனமாய் இருந்தாலும், நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபிங்க. உடைய வலது கரத்தை உயர்த்தி நீங்கள் ஜெபிங்க. இயேசு உங்களுக்கு சுகம் தருவார். இயேசு உங்களுடைய வியாதியை மாற்றுவார், உங்கள் கவலைகளை மாற்றுவார், உங்கள் கண்ணீர்களை துடைப்பார், வாழ்வின் தேவைகளை சந்திப்பார். ஆரோக்கியத்தோடு நீங்கள் வாழுவீர்கள். பொல்லாத சத்துரு உங்களை நெருங்குவது இல்லை. தேவ பலன் இறங்கும், தேவ வல்லமை இறங்கும், தேவ ஆவியானவர் ஆட்கொள்ளுவார். Thank you Holy Spirit. Yes. அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம். எல்லாரும் நாம் ஜெபிப்போம். எங்கள் இயேசுவின் எல்லாரும் ஜெபிங்க, ஜெபிங்க. அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். ஆமென். பரத்தை விட்டு இறங்கி வந்த ஸ்நேகம், லோக மகிமை கொண்டு வந்த ஸ்நேகம். பரத்தை விட்டு இறங்கி வந்த ஸ்நேகம், லோக மகிமை கொண்டு வந்த ஸ்நேகம். எல்லா ஸ்நேகத்திலும் அகமேலான ஸ்நேகம், எல்லா ஸ்நேகத்திலும் அகமேலான ஸ்நேகம். அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். மறுதலித்த பேதுருவை மனம் திரும்ப ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபிங்க, ஜெபிங்க. கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது, கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கர்த்தருடைய வல்லமை, 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 வல்லமை. ஆமென், ஸ்தோத்திரம். அது மேலான ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். அது மேலான ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், எங்கள்
மாறி ஓடிய யோனாவை பயன்படுத்திய சேகம், அது மேலான சேகம். ஹல்லேலூயா. இயேசுவின் சேகம். ஆமென். மேலான சேகம். எங்கள் இயேசுவின் சேகம். அநாதி சேகம். அநாதி சேகம். ஆமென். அநாதி சேகம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்ல தகப்பனே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர்களோடு பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் தேடி வந்து நன்மை செய்கிற தேவன் ஐயா. 38 வருஷ காலமாய் இரக்கத்தின் வீடாகிய பெதஸ்தா குளத்தின் கரையிலே ஆட்டு வாசலில் மண்டபத்தில் ஆண்டவரை படுத்திருந்த மனிதனை தேடி வந்து அவனுக்கு சுகம் கொடுத்து ஆண்டவரே, அவனை தேவாலயத்திலே பாவம் செய்யாதே என்று சொல்லி எச்சரித்து அவனுக்கு ஒரு வாழ்வை தந்த தெய்வம் அல்லவா. மரித்து போன லாசருவினுடைய குடும்பத்தை தேடி வந்து ஆண்டவரே, அடக்கம் செய்யப்பட்டிருந்த கல்லறையின் அருகாமையிலே சென்று அவனை வார்த்தையினாலே வல்லமையை வெளிப்படுத்தி ஆண்டவரே, அவனை உயிரை தந்து அவன் சகோதரங்களோடு கூட ஆண்டவரே அவனை வாழும்படியாய் ஆண்டவரை தேடி சென்று நன்மை செய்த தெய்வம் அல்லவா. ஆண்டவரே, எங்கள் மக்கள் ஆண்டவரே பலவீனத்தோடு இருக்கிறார்கள் ஐயா, கண்ணீரோடு வந்திருக்கிறார்கள் ஆண்டவரே, கவலையோடு நிற்கிறார்கள் ஐயா. என்னுடைய வேதனை மாறாதா? என்னுடைய கண்ணீரை துடைப்பார் ஒருவரும் இல்லையே, எனக்கு ஆறுதல் சொல்வார் ஒருவரும் இல்லையே, என் சரீரத்தின் பலவீனம் எப்பொழுது மாறும் என்று ஏக்கத்தோடு பாரத்தோடு நிற்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் மேல் உம்முடைய வல்லமை இறங்குவதாக, வல்லமை இறங்குவதாக, வல்லமை இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் அற்புத சுகம் உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தில் அற்புத சுகம் உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாவதாக. பலவீனங்களை உண்டு பண்ணி இருக்கிற பொல்லாத சத்துருவின் ஆவியே இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளையுடைய சரீரத்தை விட்டு வெளியேறி போ என்று கட்டளையிடுகிறேன். Thank you Lord. Thank you Lord. நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி. ஆண்டவரே, சிலருடைய சரீரத்தில் உம்முடைய வல்லமை இறங்குகிற அன்பிற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஐயா. கழுத்து பக்கத்திலே தீராந்த வலியோடு வந்திருக்கிற ஒரு நபர் இந்த கூட்டத்தில் இருக்கிறீர்கள். கர்த்தருடைய வல்லமை உங்கள் சரீரத்தில் இறங்கி கொண்டிருக்கிறது. சுமார் 8 மாதத்திற்கு அதிகமாய் இந்த வலி என்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதே, ராத்திரி என்னாலே தூங்க முடியவில்லை என்று சொல்லி வேதனையோடு இருக்கிற சகோதரா, இயேசுவின் வல்லமை சரீரத்தில் இறங்கி கொண்டிருக்கிறது. இயேசு இன்றைக்கு ஒரு அற்புத சுகம் தந்து உங்களை குணமாக்கும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுமார் 7.5 ஆண்டு காலமாய் தீராத வயிற்று வலி, எப்பொழுது வலி வரும் என்று தெரியாது, எப்பொழுது வலி போகிறது என்று தெரியாது. 7.5 ஆண்டு காலம் இந்த பாடுகள் வெளியே சொல்ல முடியாதபடிக்கு மருந்துகளை சாப்பிட்டும் குணமடையவில்லையே என்கிற ஏக்கத்தோடு பாரத்தோடு இருக்கிற சகோதரியே, கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது சரீரத்தில் இறங்கி கொண்டிருக்கிறது. இயேசு சுகம் தருவார். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி இயேசு சுவாமி. உடைய பிள்ளைகளை தொடும் ஐயா, பலவீனங்களை மாற்றும் இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. சாட்சிகளாய் நிற்கும்படியாய் கர்த்தர் ஒரு அற்புதம் செய்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் சபையை ஆசீர்வதியும், எல்லா குடும்பங்களை ஆசீர்வதியும். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், வயது முதிர்ந்த ஆண்டவரே தாய் தகப்பன்மார்கள், இந்த சபையினுடைய லோக்கல் உத்தியோகஸ்தர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். படிக்கிற பிள்ளைகளை கல்விமான்களாய் மாற்ற ஆண்டவரே, பிள்ளைகள் எழுதுகிற தேர்வுகளிலே அதிக மதிப்பெண்களை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். இனி எழுத போகிறதான தேர்வுகளிலே ஆண்டவரே ஞானமாய் எழுதி, கருத்தாய் எழுதி, விவேகத்தோடு எழுதி ஆண்டவரே அதிக மதிப்பெண்களை பெற்றோம் என்று சொல்லி உமக்கு நன்றி செலுத்தும் தருணங்களை தாரும். வேலைகளை எதிர்பார்த்திருக்கிற பிள்ளைகளை வேலை வாய்ப்புகளை தாரும்.
தூர இடங்களில் அயல் நாடுகளில் இருக்கிற மக்களை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரை சொந்தமாய் தொழில் செய்கிற மக்களுடைய தொழில்களை வர்த்திக்க பண்ணும் ஐயா. அரசாங்க தனியார் ஸ்தாபனங்களில் வேலை செய்கிற மக்களுடைய வேலைகளை ஆசீர்வதிப்பீராக. வருமானங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. வீண் செலவுகள் வரவே கூடாது என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளில் திருமண வாழ்வை எதிர்பார்த்து இருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே என் மகனுக்கு என் மகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய வேண்டுமே என்று எதிர்பார்க்கிறது இருக்கிற பெற்றோருடைய கண்ணீர்களை துடையும் ஆண்டவரே. நன்மை நடப்பதாக. ஆண்டவரே குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்திருக்கிற பிள்ளைகளை கடாட்சித்தருளும் ஆண்டவரே. இத்தனை ஆண்டு காலம் உடைய பிள்ளையுடைய எதிர்பார்ப்புகளை சுவாமி நிறைவேற்றுவீராக. கர்ப்பஸ்திரீகள் இருப்பார்களே, ஆனால் என் ஆண்டவர் சுகப்பிரசவத்தை தர வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிற சுவாமி. கவலை, கண்ணீர், பிரச்சனை, பாரம், கடன் தொல்லைகள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதம் செய்தருளும். இரண்டாம் நாள் கூட்டத்திலே ஆண்டவரே துதி ஆராதனை நடத்தின சகோதரனுக்காய் நன்றி. இசை மீட்டின சகோதரனுக்காய் நன்றி. ஆண்டவருடைய கரத்திலே உடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளோடு இணைந்து பாடல்களை பாடி மைமைப்படுத்தின உடைய வாலிப பிள்ளைகளுக்காய், பாடல் குழுவினருக்காய் நன்றி. எங்கள் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. விடை செலவு உத்தியோகனுக்காய், மனைவிக்காய், பிள்ளைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும் ஐயா. அன்பின் ஆண்டவரே, உடைய வார்த்தைகளை வெளியே இருந்து ஒலிபெருக்கும் மூலமாய் கேட்டுக்கொண்டிருந்ததானே அத்தனை நபர்களுக்காய் ஜெபிக்கிறேன். அத்தனை நபர்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. என்ன தேவைகளோடு உடைய பிள்ளைகள் ஆண்டவரே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த நாளில் இந்த பகுதியிலே இயங்கி கொண்டிருக்கிற எல்லா அரசாங்க அலுவலகங்களுக்காய், பணி செய்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். யாவரையும் ஆசீர்வதியும். என்னுடைய காவல் நிலையத்திலே பணியாற்றுகிற ஆய்வாளர், துணை ஆய்வாளர்கள், காவல்துறை நண்பர்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. என்னுடைய குடும்பங்களை ஆண்டவர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. என்னுடைய குமரி மாவட்டத்தை ஆசீர்வதியும். உடைய தமிழ்நாட்டை ஆசீர்வதியும். எங்கள் இந்திய தேசத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க தம்மை நோக்கி மன்றாடுகிற சுவாமி. இந்த ஆராதனை முடிந்து உடைய பிள்ளைகள் வீடுகளில் செல்லும் பொழுது சமாதானத்தோடு செல்ல கர்த்தர் உதவி செய்யும். இரவிலே நல்ல நித்திரைகளை பார்வை தாரும். நாளை தினத்திலே புதிய பலனோடு சபை நாள் ஆராதனையை கொண்டாடும்படியாய் திரளாய் உடைய பிள்ளைகளை அழைத்து கொண்டு வருவீராக. நாளை ஆராதனை கர்த்தருடைய ஆவியானவர் வல்லமையாய் இறங்கி கிரியை செய்வீராக. நாம மாத்திரம் மைமைப்படட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து ஆசீர்வதியும். சத்துருவின் கையில் மாத்திரம் ஆண்டவரே எங்களில் ஒருவரை ஒரு நாள் ஒப்புக்கூடாதிரும். நிறைய கரம் பிடித்து நடத்தும் ஆண்டவரே. வெள்ளாங்கோடு, வியன்னூர், திருவட்டார் படைஸ்தலங்களில் வந்திருக்கிற எங்களுடைய உத்தியோகஸ்தர்களை ஆசீர்வதியும் ஐயா. அரண்மனை படைஸ்தலத்திலிருந்து வந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். வீடு போய் சேரு மட்டும் கர்த்தருடைய பாதுகாப்பும் வழிநடத்தலும் உண்டாகட்டும். தொடர்ந்து எங்களை நன்மையினாலும் கிருபையினால் முடிசூட்டும். இயேசுவின் நாமத்தில் இவைகள் அனைத்தையும் மிகுந்த தாழ்மையோடு கெஞ்சி மன்றாடுகிற நல்ல பிதாவே. நீர் வாழ்க இயேசுவே, நீர் வாழ்க இயேசுவே, நீர் வாழ்க இயேசுவே, நீர் வாழ்க இயேசுவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய மனோகர ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் உங்கள் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா.